இந்த அரசு உருவானதே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால் தான் திமுக அரசே உருவானது. மாணவர்கள் நடத்தின அந்த போராட்டம் பெரிய அலையாக மாறி, காங்கிரஸ் போயிட்டு அந்த இடத்தில் திமுக வந்து அமர்வதற்கு காரணமாக இருந்ததே இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அதத்தான் அவர் மனசுல வச்சு சொல்றாரு. அப்போ உங்க ஆட்சியை உருவாக்குவதற்கு இங்க என்ன காரணமா இருந்ததுன்னா, மொழி உணர்வு தான் காரணமா இருந்தது. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு இன்னும் சொல்லப்போனா பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான அகில இந்திய கட்சி தோற்கடிக்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தோற்றதுக்கு முக்கிய காரணமே, அன்னைக்கு இருந்த தமிழ் தேசிய உணர்வு, மொழி உணர்வுக்கூட அவர் பயணிக்கல. அவர் பள்ளிக்கூடம் திறந்தாரு, எல்லாம் இருந்தாரு. ஆனாலும் வந்து மொழி உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு, தமிழுக்கான முக்கியத்துவம்ங்கிறதுல வந்து காங்கிரஸ் எதிராக இருந்ததனால், காங்கிரஸ் கட்சியில் பெருந்தலைவர் காமராஜரே இருந்தாலும் நாங்க தோற்கடிப்போம்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடித்து திமுகவை வெற்றி பெற வைத்தாங்க. அங்கிற பின்புலம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதத்தான் நேத்து வந்து எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்ல, அ இந்த உணர்வு தான் அரசியல் உணர்வு தான் முக்கியம்னு அவர் சொல்லியிருக்காருல்ல, அந்த பின்புலத்தில தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு 3வது மொழி கத்துக்கலாம். அதில அப்படி ஒண்ணும் தப்பு இல்லன்னு பாஜகக்காரங்க சொல்றாங்கல்ல. இதத்தான் அப்பவும் சொல்லப்பட்டது. இது இப்ப மட்டும் இல்ல. 38ல சொல்லப்பட்டதும் சரி, அதற்கு பின்னால் 65ல் நடந்த போராட்டத்தின் போது சொல்லப்பட்டதும் அதுதான் சரி. நீங்க வரலாறுல நீங்க இந்தி திணிப்பை ஏதோ பாஜகக்காரங்க இன்னைக்கு சொல்றாங்க அப்படிங்கிறதோட மட்டும் இத புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. ஒரு 125 ஆண்டு ஆகுது இந்தியை வந்து மற்ற மாநில மக்கள் மீது திணிக்கிற அந்த விஷயம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்தியை பிற மாநில மக்கள் மீது திணிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திக்காரர்கள் யாருமே கிடையாது. உத்தரப்பிரதேசக்காரங்க வந்து என் மொழி நீங்க கத்துக்கணும்னு அவங்க ஒண்ணும் பெருசா கொண்டு வரல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசுல இருக்கிற மோடி இவ்வளவு ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் அவர் ஒரு குஜராத்தி. அமித்ஷா ஹிந்தி படிங்கன்னு நம்ம கூட ஃபைட் பண்றாரு. அவரும் ஒரு குஜராத்தி. இன்னைக்கு பேசியிருக்கிறாரு ஒன்றிய கல்வி அமைச்சரு. அவரு ஒரு ஒடிசாக்காரரு. அவரோட தாய்மொழி ஒரிசா. அப்போ இந்தி தாய்மொழி அல்லாத இவர்கள் ஏன் இந்தியை கட்டாயமா படிக்கணும்னு இந்தி பேசாத மக்கள் மீது திணிக்கிறாங்கங்கிறத பின்புலத்தை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது அதிகாரத்துக்கான ஒரு மொழியாக கட்டமைக்கப்படும். 100 வெள்ளைக்காரன் இருக்கும்போது சரியா வந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் தான் இந்தி வந்து இந்தியாவின் மொழியாக உருவாக்குவதற்கு மிக தீவிரமான வேலையை பார்க்குறாங்க. இன்னைக்கு எப்படி இந்தி பேசாத மக்கள், இந்தி பேசாத பிரமுகர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்தியை வந்து கொண்டாந்து திணிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்களோ, இது துவக்கமே அப்படிதான். இது யார் கட்டமைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானை சேர்ந்த மார்வாரி மொழி பேசுகிற இன்னைக்கு மார்வாடின்னு சொல்றவங்க தான் இந்தியை என்ன பண்றாங்கன்னா, பிரதான மொழியாக கொண்டு வராங்க. அதுவரைக்கும் இந்தியாவில் வட இந்தியாவில் பேசப்பட்ட பிரதான மொழி என்னன்னா, இந்துஸ்தானி, பாரசீகம். இதுதான் பெருமளவில் பேசப்பட்டது. அப்புறம் உருது. அப்ப இந்தியை மிக தீவிரமாக ஒரு 100 வருஷம் தான் இந்திக்கான விஷயங்கள கட்டமைச்சு பரவலா கொண்டு போனதுக்கு. நீங்க இந்தி திணிப்பை வந்து தனியா நீங்க பார்க்க முடியாது. நீங்க வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் இந்தி திணிப்பு, இந்தி மொழிக்கான முக்கியத்துவம் இது 2 பின்னி பிணைந்திருக்குது.